மனுஷங்க பவர் ரேஞ்சர்ஸா மாறி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இருக்க நாய்ங்க எல்லாமே பவர் ரேஞ்சர்ஸா மாறிடுது. பச்சை கலர், ப்ளூ கலர், ரோஸ் கலர், எல்லோ கலர்னு அந்த பவர் எல்லாமே அந்த நாய்களுக்கு போகுது. அதுல பச்சை கலர் ரிங் போட்ட நாய்க்கு தானா மறையிற சக்தி வந்துருது. அதே மாதிரி ஒயிட் கலர் ரிங் போட்ட ஒரு நாய்க்கு எவ்வளவு தூரம் வேணா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பவர் வருது. அதே ரோஸ் கலர் ரிங் போட்ட ஒரு நாய்க்கு ரொம்ப வேகமா போகக்கூடிய சக்தி வந்துருது. இந்த பவரை யூஸ் பண்ணி கடைகளுக்கு எல்லாம் போய் சாப்பாடை திருடி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இனிமே நம்ம தான் சொல்லிட்டு அந்த ஒரு ஊருக்குள்ள கெத்தா அந்த நாய்கள் எல்லாமே சுத்திட்டு இருக்கு. வழக்கம் போல திருடி சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகுது. ஆனா அங்க ஏற்கனவே நிறைய பேர் திருடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடைக்காரரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த ப்ளூ கலர் நாய் எல்லா நாயுமே கூப்பிடுது. அந்த திருடங்க இந்த பவர் ரேஞ்சர்ஸ் நாய் பத்தில எதுவுமே தெரியுமா அந்த ஒரு நாய்ங்க எல்லாத்தையுமே கலாச்சிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இருந்தா எல்லா நாய்க்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. எல்லா நாய்களை விட ரோஸ் கலர் நாய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அதனால ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு போய் அந்த ஆள் கட்டி போட்டுருது. அதுக்கப்புறம் இருந்த மத்த பவர் ரேஞ்சர்ஸ் நாய்களுமே தன்னோட பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த ப்ளூ கலர் நாய் அந்த முட்டாய் எல்லாத்தையுமே வாயில போட்டு புல்லட் மாதிரி துப்பிட்டு இருக்கு. இதனால அங்க இருந்த இன்னொரு திருடனுமே நிக்க முடியாம கீழே விழுந்துட்டு. அதுக்கப்புறம் அவன் வச்சிருந்த கத்தியை கட்டி பயமுறுத்தி அவன் கூட்டாளியா ஊத்து விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா வெள்ளை கலர் நாய் தன்னோட காலை வேகமா நீட்டி அந்த ஆள் அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தானா மறையக்கூடிய பவர் வச்சிருக்க அந்த ஒரு நாய் அந்த ஆளை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த பவர்ல உங்களுக்கு எந்த பவர் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.